ஒரு 10 வருஷம் முன்னே வந்து நினைக்கிறேன் ஒரு படம். பிரிட்டிஷ்காரன் நம்மளை அடிமைப்படுத்திட்டான். நம்ம ஆளை கூப்பிட்டு ஒரு பெரிய அதிகாரி அவனை அந்த பிரிட்டிஷ்காரன் காலை ஷூவை நக்கணும்னு ஷாட்டு. அந்த ஷூ ஏதோ வெறுந்தில போட்டு பண்ணிட்டு அப்புறம் தனியாக பாலிஷ் போட்டு இதெல்லாம் பண்ணி அந்த நடிகரை கொடுத்து நக்கிற ஷாட்டு ஒன்று எடுத்தாங்க. பெருசா பேசியிருந்தாங்க. எங்களுக்கு இது என்னப்பா உங்களை அவர் வந்து மிரட்டி வச்சிருக்காரு அப்படின்னு போய் நக்கிட்டு வருவோம். இது என்ன போய் அதுதானே நடிகர். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களும் கொஞ்சம் எல்லாமே அந்த கதை சார்ந்தான். கதைக்காக என்னென்ன தேவை அப்படிங்கிறதான். நான் வந்து ஒரு 7 அடி உயரம் இருக்கிறேன் அப்படின்னா அந்த கதைக்கு தேவையில்லைன்னா பயன் முடியாது. 3 அடி இருக்குன்னா பயன்படுது. கதைக்கு சார்ந்ததும் அவங்க எப்படி கொஞ்சம் கடினமாக வேலை செய்கிறாங்க, தொந்தரவு இல்லாமல் கொஞ்சம் இயல்பாக இருந்து தான் அந்த தொழில்நுட்ப கலைஞர்களும் பண்ணோம். ஒரு 3 முறை கேமரால விழுந்துருச்சு, பாறையில போகும்போது வலிக்குட்டில் விழுந்துருச்சு. அதாவது என்னன்னா தியேட்டர்ல நடிக்கிறதுக்குமே வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். ஆனா வந்துட்டு ரியலா செட்ல வந்து அதுவும் இந்த மாதிரி பயங்கரமான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு செட்ல நடிக்கிறது ஒரு வித்தியாசமான ஒண்ணு இருக்கும். அந்த ஒரு ஷிஃப்ட் உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? ஏன்னா தியேட்டர்லனா ஒரு ஹால்ல 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆடியன்ஸ் வருவாங்க, நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, முடிஞ்சிடும். பட் ஆனா இது வித்தியாசமா இருக்கும். இந்த வித்தியாசத்தை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. இது செட்டே இல்லைங்க, யதார்த்த ரியாலிட்டிக்கு தாங்க. நடிகனுக்கு அதெல்லாம் இருக்கவே கூடாது. அங்கே போய் தண்ணிக்குள்ள இருக்கணும், சேத்துக்குள்ள நடிகன் அதுதான் நம்ம நடிகன். நடிகன்னா என்ன, அவனுக்கு வரைமுறை இருக்குங்களா இல்லை, எங்கனாலும் நடிக்கணும், அதுதான் நடிகன். அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன பண்ணணும். ஒரு சின்ன உதாரணம், இது பெருசு எங்களுக்கு அதெல்லாம் தோணாது. இப்போ ஒரு 10 வருஷம் முன்னே வந்து நினைக்கிறேன் ஒரு படம். பிரிட்டிஷ்காரன் நம்மளை அடிமைப்படுத்திட்டான். நம்ம ஆளை கூப்பிட்டு ஒரு பெரிய அதிகாரி அவனை அந்த பிரிட்டிஷ்காரன் காலை ஷூவை நக்கணும்னு ஷாட்டு. அந்த ஷூ ஏதோ வெறுந்தில போட்டு பண்ணிட்டு அப்புறம் தனியாக பாலிஷ் போட்டு இதெல்லாம் பண்ணி அந்த நடிகரை கொடுத்து நக்கிற ஷாட்டு ஒன்று எடுத்தாங்க. பெருசா பேசியிருந்தாங்க. எங்களுக்கு இது என்னப்பா உங்களை அவர் வந்து மிரட்டி வச்சிருக்காரு அப்படின்னு போய் நக்கிட்டு வருவோம். இது என்ன போய் அதுதானே நடிகர். என்ன பண்ண ஆனா துணி இல்லாம பண்ணா இந்த ஷாட்டு, ஏன்னா உங்களை அவமானப்படுத்திடுறாங்கன்னா அவன் போட்டு ஒட்டு துணி கூட வேண்டாம்டா உனக்கு அப்படின்னு நீ சொல்லிட்டு போறீங்க அப்படின்னு எல்லா துணியும் கழட்டி போட்டு போகணும், ஜட்டி மட்டும் வச்சுட்டு போகணும், அப்படி போக வேண்டியதானே. அதானே அந்த மாதிரி அது அது அந்த தேட்டர் நடிப்புங்கிறது கொஞ்சம் வேற மாதிரி. அதனால எங்களுக்கு அங்கே வந்திருந்தவங்க எல்லாமே இதெல்லாம் பழக்கப்பட்டவங்க, சாதா இடத்துல தங்கணும் பழக்கப்பட்டதுனால எங்களுக்கு அதெல்லாமே கொஞ்சம் பயனா இருந்தது. எல்லாருமே அதை பயணிச்சு எளிமையா எப்படி போறது, எளிமையில வலிமை எப்படி காமிக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த படத்தினுடைய டெக்னீஷியன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அப்படின்னே சொல்லலாம். சேலஞ்சிங்கா இருக்கும் மற்ற இடங்கள்ல எடுத்ததுனால. ஸோ அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, அவங்க எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாங்க உங்களுக்கு? அதான் ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களும் கொஞ்சம் எல்லாமே அந்த கதை சார்ந்தான். கதைக்காக என்னென்ன தேவை அப்படிங்கிறதான். நான் வந்து ஒரு 7 அடி உயரம் இருக்கிறேன் அப்படின்னா அந்த கதைக்கு தேவையில்லைன்னா பயன் முடியாது. 3 அடி இருக்குன்னா பயன்படுது. கதைக்கு சார்ந்ததும் அவங்க எப்படி கொஞ்சம் கடினமாக வேலை செய்கிறாங்க, தொந்தரவு இல்லாமல் கொஞ்சம் இயல்பாக இருந்து தான் அந்த தொழில்நுட்ப கலைஞர்களும் பண்ணோம். ஒரு 3 முறை கேமரால விழுந்துருச்சு, பாறையில் போகும்போது வலிக்குட்டில் விழுந்துருச்சு. நான் காலைல இப்போ நானே இயக்குனர் தம்பிலாம் 3:30 மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன். எப்போ படுக்கிறது அவங்க இயக்குனரும் 12 மணிக்கு போய்ப்போ நான் 12 ஆகும். ஏன்னா யாருக்கா பணம் கொடுக்கறது போகிறது அக்கௌண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருவேங்க. அது மாதிரி படுத்து எழுந்திரிச்சு 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு சமையல்காரர் பண்ணி அங்கே ஒரு கோயில் இருக்கும், மணி அடிச்சிடுவோம். எல்லாம் அந்த ஒரு 5 மணிக்கு ஒரு முதல் மணி எல்லாம் தயாராவாங்க. அவங்களுக்கான முதல்ல வந்து காஃபி அது சின்ன கடி கொடுத்துருவோம். 7 மணிக்கு ஒரு மணி அடிப்போம், சாப்பாடு அடிக்கிறது. ஆனால் 5 மணிக்கு நாங்கள் முடிச்சது முதல் கடி இருந்து சாப்பாடு மற்றெல்லாம் கொண்டாட சொல்லிட்டு நாங்கள் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் பயணிச்சு தானே போக முடியும். கழுதைகள் எல்லாம் பொருள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணி தான் முடித்தோம். எல்லா தொழில்நுட்ப கலைஞருமே ஒத்துழைச்சாங்க. இசையமைப்பாளரோ, கேமராமேனு, உதவி இயக்குநர்கள், கோ டைரக்டர்ஸ், இந்த மாதிரி மற்ற எல்லாமே வந்தவங்க எல்லாமே இருந்தாங்க. இந்த ட்ரோன் கேமரா ஆப்ரேட் பண்ணி ஒரு 2 முறை மாறி வந்தாங்க. கொஞ்சம் நாட்கள் அவ்வளோ நாள் 40 நாள் ஒட்டுக்கே இருக்க முடியாதுல்ல, அது மட்டும் இதில் இருந்து ஒத்துழைக்க யாருமே ஒத்துழைக்கல இந்த படம் உருவாகி இருக்காது. ஓகே, சூப்பர். ஸோ கண்டிப்பா வந்து உங்களுடைய எஃபர்ட்ஸ் படத்துலேயே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து உங்களுடைய படம் வந்து ஸ்க்ரீன் ஆயிருக்கு. அதனுடைய வரவேற்பு வந்து எப்படி இருக்கு சார்? கண்டிப்பாங்க. அது தம்பி முதல்ல அந்த லைன் சொல்லும்போது தேட்டருக்கான படம் தான், இப்பயும் தேட்டருக்கான படம் தான். தம்பி முடிச்சு கொடுக்குற வரலுமே தேட்டருக்கான படம் தான். விருதுக்காக நாங்கள் திட்டமும் போடல, எடுக்கவும் இல்லை. எப்படின்னா அதில் ஒரு 4 இது இருக்கு இல்லைங்க, சஸ்பென்ஸு, த்ரில்லரு, டிவோஷனலு, இந்த ஹாரர் படம், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அந்த மாதிரி அதெல்லாம் ஹாரர் கிடையாது, கண்டிப்பாக டிவோஷனல் கிடையாது. ஆனால் சஸ்பென்ஸ், த்ரில்லர் அந்த மாதிரி இருக்கும். அது சொல்லாமல் அது கதையில் வரும். முதல் பாதி பார்த்தோம், 2வது பாதி இப்படின்னு கடிக்கும் போது அது இருக்காது. கிளைமாக்ஸ் இப்படி தான் போய் முடியினாலும் அது இருக்காது, வேறு மாதிரி. இந்தியன் படத்தில் கமலநாயகன் தப்பிப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10, 20, 50 ஷாட்டில் ஒரு 3 சீனில் கிளைமாக்ஸ் வந்துடும். அந்த மாதிரி இது கிளைமாக்ஸ் நல்லாயிருக்கும். அதனால் இது வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கான ஃபெஸ்டிவல் படம்னாவே அது விருதுகள் இவ்வளோ வாங்கியிருக்கு. நாங்கள் பண்ணினது அது 88% எங்களுக்கு விருது வந்திருக்கு. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிமோ ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படின்லாம் இல்லை, ஆவணப்படம், கலைப்படம் அதுவே கிடையாது. ஜனநாயக படம் தான் எடுத்தது வந்து ஏன்னா உள்ளூரில் அந்த கலாச்சாரத்தை பண்பாடை சரியாக கொண்டு போய் பண்ணிட்டோம்னா
அது உலக சினிமா. அது எந்த மொழியாக இருக்கட்டும், ஈரானியாக இருக்கட்டும், யூரோப்பியன் ஃபிலிமாக இருக்கட்டும், அமெரிக்கன் ஃபிலிமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த ஃபிலிமை அதில் நிறுத்தி எடுத்த அது உலக படம் தானே. அப்படின்னு இருக்கு. இது அந்த அளவுக்கு கொஞ்சம் தரமாக இருந்து ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க தம்பி. பார்த்தோம், ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை பார்த்தப்போ எங்கேயும் பிசர் இல்லாமல் சரியாக இருந்தது. இதுக்கு விருதுக்கு அனுப்புகிற நபர்கள் இருந்தாங்கல்ல, அவங்ககிட்ட ஏன்னா வரும்போது என்ன பண்ணுவேன்னா, சார் அந்த பாட்டெலாம் கட் பண்ணிடலாம், அந்த ஒரு 2 ஃபைட்டு கட் பண்ணிடலாம், மீதி 2.25 மணி நேரம் படத்தில் ஒரு 1.5 மணி நேரம் மட்டும் விருதுக்கு அனுப்பலாம் சார், ஸ்டோரி மட்டும் அப்படிம்பாங்க. நான் சொன்னது படம் பாருங்கள், படம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் கட் பண்ணக்கூடாது, முழுமையாக அப்படியே அந்த படம் போகணும். பாட்டு இருக்குங்க, 7 பாட்டு இருக்குது. ஆமாம், 5 பாட்டு அந்த கதையினுடைய சூழ்நிலைக்காக, 2 பாட்டு கட் பண்ணி போட்டு 7 பாட்டு இருக்குது. உணர்வான பாட்டு, கல்யாண பாட்டு, கோயில் திருவிழா பாட்டுன்னு. அதனால் எதுவும் கட் பண்ணக்கூடாது. அதுக்கு தகுதியா என்னன்னு பாருங்கன்னு சொன்னேன். பார்த்தாங்க, தகுதி தான் சரியாக இருக்குது அப்படின்னு சொன்ன பின்னாடி ஒரு 4 முக்கியமான விருதுகள்லாம் அனுப்பணும். 4மே விருது வந்தது. அப்புறம் தான் சரி ஒரு ரிலீஸ் வந்து ஒரு 6 மாதம் தள்ளி போடுன்னு சொல்லி விருதுகளை அனுப்பணும். அப்போது விருதுக்கும் தரமான படம், பார்க்கக்கூடியதுக்கும் நமக்கு தரமான படம், விருதுக்கும் தரமான படம், தேட்டருக்கு வரத்துக்கும் மக்கள் பார்வைக்கும் நல்லா இருக்கும். வந்து ஏன்னா இங்கே நிறைய படங்கள் வர்றதுனால நிறைய யூடியூப்ல இந்த மாதிரிலாம் பேட்டி நிறைய கொடுத்து அவங்களுடைய பண பலத்தில் எல்லா படமும் நல்லா காமிச்சு பார்வையாளர் உள்ள வர சொல்லி அந்த அவங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் வின் பண்ணுவாங்க. இது அந்த மாதிரி இல்லாமல் இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு யதார்த்தமாக ஒரு கதை சார்ந்த படமாக இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் பல பிரபலங்களுக்கு வந்து இந்த படத்தை போட்டு காமிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி சில பிரபலங்கள் வந்து உங்ககிட்ட என்ன சொன்னாங்க, யார் யார் என்னன்னு சொன்னாங்க சொல்லுங்க. இல்லை, அந்த விருதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு முக்கியமான நபர்லாம் போட்டால் அது பேர் சொல்லணும், ரொம்ப பெரிய நபர்கள் தான், அது பேர் இல்லாமல் அவங்க அதுக்கு தகுதியான படம் சொன்ன பிறகு இதுக்கான முயற்சி எடுத்தோம். இந்த தகுதி இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும்போது ட்ரீம் வாரியர்கிட்ட நாங்கள்லாம் பேசினோம். அவங்க இல்லாமல் இன்னும் இந்த மாதிரி அடுத்தடுத்த நகர்வுகள் நகர்ந்திருக்காது. அவங்களுடைய உதவி அவ்வளோ உதவி, அவங்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா இது மாதிரி எதுனாலுமே இவ்வளோ விருது வந்திருக்கு பார்த்தீங்களா, அதனால் உடனே ஆர்ட் ஃபிலிம் டாக்குமெண்ட்ரின்னு சொல்லிடுவாங்க உடனே, அந்த மாதிரி இல்லை வந்திருக்கு. அவங்களாம் உதவி பண்ணாங்க, உதவி பண்ணாமல் ஒவ்வொருத்தனுடைய உதவி இல்லாமல் பண்ணல. அப்புறம் இந்த புது நடிகர், புது இயக்குனர், புது மொத்த தொழில்நுட்ப கலைஞரும் போது இங்கே ரொம்ப கம்மி. ஏன்னா முதல்ல பார்வையாளன் ஏமாந்துருக்கான், அவனுடைய நேரத்தையும் பணத்தையும் நிறைய இழந்திருக்கான். ஒருத்தர் சொன்னாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, பத்திரிக்கையில் சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வந்து பார்த்து அவனுடைய நேரமும் பணம் வீணாக இருக்கனால சரி பெரிய நடிகர் நிறைய பேர் நிரூபிச்சிருக்காங்க, நம்ம அது மாதிரி அதை சார்ந்து போகணும் போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மாரி இந்த படமான வரும்போது பரவாயில்ல, தமிழ் படத்தில் இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு சொல்கிற அளவுக்கு பண்ணியிருக்கான்னு வச்சுங்களேன். மீதி இசையமைப்பாளரும் பார்த்தீங்கன்னா அவர் இயக்குனர் கேட்டதுக்கு இணங்க அவருக்கு, ஏன்னா கதை ரெடி பண்ணதுனால ஷார்ட் பை ஷார்ட் அவருக்கு தெரியுங்கிறதுனால அதுக்கு மாதிரி இயல்பான வரி. பாட்டு கேட்டிங்களா? அந்த பாட்டு கேட்டிங்கன்னாவே தெரியும். யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, ட்ரீம் வாரியர் மியூசிக்கல்ஸ் இருக்குது, அதை கேட்டிங்கன்னா அவ்வளோ அழகான வரிகள், வார்த்தைகள் என்னங்கிறது புரியும். இசை என்னங்கிறது, இசை கருவி, ஒரு எத்தனை இசை கருவி போட்டோம் அந்த இசை கருவியும் நமக்கு புரியும், பாடல் வரிகளும் புரியும், கேட்கறது நல்லா இருக்கு. அதில் வந்து வேணா கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. இளையராஜா சார் போட்ட மாதிரி இருக்க, நமக்கு முன்னாடி கேட்ட மாதிரி இருக்குது, இப்போ இந்த மாதிரி பாட்டெலாம் வரலையே, படம் பூரா அதே ஒரு இசையாக போயிட்டுருக்கு, எந்த வசனத்தை கேட்க முடியல, இதெல்லாம் கேட்க முடியல. அதனால் அந்த மாதிரி நல்லா இருக்குது. ஆனால் இது கொஞ்சமாக கொண்டு போய் சேர்க்கணும் எப்படி பண்ணுறது என்னன்னு இருக்கும்போது தான் ட்ரீம் வாரியர் உதவி பண்ணாங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி.